தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அடுத்ததா சோழர் காலத்துல கட்டப்பட்ட இரண்டாவது பிரகதீஸ்வரர் கோவில். இந்த சிவன் கோவில் நம்ம பட்டுக்கோட்டை பக்கத்துல தான் இருக்குதுன்றது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் கட்டப்பட்டு கும்பாபிஷேக திருப்பணி கூட செய்யாமல் கைவிடப்பட்ட ஒரு சிவாலயம். ஆமாங்க, நம்ம உறவுகள் சொல்லி நான் போயிருந்த கோவில் தான் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல காடந்தங்குடின்ற கிராமத்துல அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் சிவாலயம். இந்த சிவாலயம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் கட்டப்பட்டிருந்தால் கூட இனிதே நடக்க இருக்க இந்த கும்பாபிஷேகம் தான் இந்த கோவிலுக்கான முதல் கும்பாபிஷேகம் என்று இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆனதுக்கான எந்த ஒரு கல்வெட்டுகளோ ஆதாரங்களோ இல்லைனோ, அதே போல இந்த கோவிலோட கட்டுமானம் நிறைவடையாம இருந்ததாவும், கோவிலுடைய கோபுரத்திலாம் சாரம் ஓட்டைகள் மூடப்படாம இருந்ததாவும் சொல்றாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு சிதலமடைந்த நிலையில் காணப்பட்ட இந்த சிவன் கோவில ஊர் மக்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து கும்பாபிஷேக திருப்பணிக்காக இந்த கோவில சீரமைப்பு பண்ணிருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையா கும்பாபிஷேகம் நடைபெற போற இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா, வர பங்குனி 30 ஏப்ரல் 13ஆம் தேதி தான். அதே போல இந்த கும்பாபிஷேகத்துல சிவபக்தர்கள் எல்லோருமே கலந்துக்கோங்க. இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.